வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். ரோமையர் 1:21. கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவை ஆயின. உறவுகளை சேர்த்து வைத்தோர் உண்மையான செல்வந்தர்கள், உண்மைதான். ஆனால் 1000 உறவுகள் இருந்தாலும், ஆலோசனை வழங்க பல நெருங்கிய நண்பர்கள் இருந்தாலும், தாங்கி பிடிக்க உயிருக்கு உயிரான உறவுகள் இருந்தாலும், உயிர் போவது தனிமையாய்த்தானே. உலகு, உறவு, நட்பு, இன்பம் என்று எவ்வளவு அலைந்து திரிந்தாலும் கடைசியில் கடவுள்தான் கடைசி வரை. வளமான நாட்களை, வாலிப நாட்களை வீணானவற்றிற்கு விரயமாக்கிவிட்டு, இயலாத பொழுது, எதுவும் இல்லாத போது கடவுளிடம் வந்தாலும் அவர் கொஞ்சமும் முகம் சுளிக்காது நெஞ்சோடு அணைத்து கொள்வார். அதில் இல்லை கொஞ்சமும் ஐயம். அதை அறிந்தும் அவரை ஏற்க ஏன் தயக்கம்? கடவுள் விருந்தாளி அல்ல, விழா காலங்களில் மட்டும் அவரை கொண்டாட. அவர் நம் வாழ்வின் நாடி துடிப்பு. நொடி பொழுது மறவாது மனதில் இருத்தி நேசித்து மாட்சிப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், உரிமையாய் உறவு பாராட்ட வேண்டும். அவர் நம்மில் ஓர் அங்கம், நாம் அவரில் சங்கமம். நாமஜெபம். இயேசுவே, பயனற்றதை பயனற்றது என விட்டுவிடும் துணிவு தாரும். இயேசுவே, பயனற்றதை பயனற்றது என விட்டுவிடும் துணிவு தாரும். எல்லாரும் கைத்தட்டி, எல்லாரும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கைத்தட்டி கடவுளை வார்த்து கூப்பிடுங்க. இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லிருக்கிறோம், ஆண்டவரை புகழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இங்கே வாங்க, என் கூட வாங்க,
என் வீட்டுக்கு வாங்க என்று கரங்களை தட்டி பாடுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாடுங்க. சீனாய் மீனிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, கூப்பிடுங்க. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, ஆவியானவரே, கைகளை தட்டி. அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, 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 இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா ஆமென். நீதிமொழி 28:9. ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாதிருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை அருவருத்து தள்ளுவார். கடவுள் அன்பராக, அற்புதராக, ஜெபத்தை கேட்கிறவராக, விசுவாசத்தை மதிக்கிறவராக இருக்க வேண்டும் என நாம் எதிர்பார்க்கிறோம். கடவுள் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமென்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அதுபோல நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று கடவுளும் எதிர்பார்க்கின்றார். நாம் அன்புள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக, தாட்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என கடவுள் எதிர்பார்க்கிறார். சில குடும்பத்தில் கணவன்மார்கள் தங்கள் மனைவிகள் தாங்கள் விரும்புகின்ற விதமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அதுபோலவே மனைவிகளும் கணவன்மார்கள் எப்படி இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பார்கள் என்று சிந்திப்பதில்லை. இதுவே குடும்பங்களின் குழப்பங்களுக்கு மூல காரணமாயிருக்கிறது. இதுபோலவே நாமும் கடவுளுக்கு ஏற்றபடி இருப்பதை குறித்து கவலைப்படாமல் கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டுகிறோம். கடவுள் எதிர்பார்க்கும் விதமாக நாம் வாழ்ந்தால் நாம் எதிர்பார்ப்பதை கடவுள் தருவார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த பிள்ளையை நீதியின் வலக்கரத்தால் தாங்கி உமது வழிகளை கற்றுக்கொடும். மேலும் இவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி
இவர்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும். இந்த நாளிலே இவர்கள் விரும்பி கேட்பது அனைத்தையும் கொடுத்து இவர்களை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மாண்புயிருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர் புகழ்ச்சி என்றுமே உண்டாவுவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.